இலங்கையில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு. அனுர ஆட்சியில் தொடரும் வரிசை யுகம். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை, திட்டமிட்ட 2 கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் அர்ச்சுனா, புதிய உறுப்பினராக கௌசல்யா. இலங்கையில் ஆட்சியை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் சதி, கனவுகள் நிறைவேறாது என்கிறார் அனுரகுமார. விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணமில்லை, ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நுகர்வோரின் வைப்புத் தொகைக்கான வட்டியை செலுத்தவும் மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற அவரின் செயலாளருக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான முகநூல் பதிவொன்றை அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சை குழு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா ராமநாதன் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். அவர் பதவி விலகினால் அவரின் அணியில் போட்டியிட்டு 2வது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யா நரேனுக்கு அந்த பதவி வழங்கப்படும். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் கடைசி செய்தி என, என் தலைவரின் பாதையில் என் இன மக்களின் விடுதலைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கௌசல்யாவுக்கு இப்போது வழங்கப்படுகிறது, நிராயுத பாணி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பதிவினூடாக மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ள நிலையில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாரிய வாகன வரிசைகள் அதிகரித்துள்ளன. இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எரிபொருள் கொள்வனவு கட்டளை செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இதனால் எரிபொருள் நிரப்புவதற்கு மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாரிய வாகன வரிசைகளில் நின்று கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அனுர ஆட்சியிலும் மீண்டும் வரிசை யுகம் என காணொளிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்றும் விநியோகம் வழமை போல இடம்பெறுவதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். எரிபொருள் விநியோக நிறுத்தத்தை சில்லறை விற்பனையாளர்கள் உறுதிப்படுத்தாத காரணத்தால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையை திட்டமிட்டதாக கூறப்படும் 2 முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து சட்டத்திரணி வேடமிட்டு வந்த நபரால் பாதாள உலக குழுவின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு கொடுத்தமை தொடர்பான சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் 2 கைது செய்துள்ளனர். கம்பகா பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவால் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையில் மீண்டும் இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் தலைதூக்க தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் அனுமதி வழங்காது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செலவினங்கள் மீதான விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி மற்றும் நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்குவதன் மூலமோ பொதுமக்களின் கிளர்ச்சியை உருவாக்குவதன் மூலமோ அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் காணும் கனவுக்கு ஒரு பொழுதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் காட்டு மிராண்டித்தனத்தின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாகரிகத்துக்கு வழிவகுத்துள்ளதாகவும், முடிந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் நாகரிகத்தை மிஞ்சி செல்லுமாறும் எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுத்துள்ளார். அவ்வாறு இல்லாமல் பழைய அரசியலில் இருந்தால் அரசியலை விட்டு விலகுவதை தடுக்க முடியாது எனவும், பாதாள உலகின் குற்ற குழுக்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு உறுப்பினரதும் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறாதென்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இலங்கை ராணுவத்தையும் காவல்துறையினையும் தொழில் சார்புடைய ராணுவமாகவும் காவல்துறையாகவும் மாற்றுவதாக உறுதியளித்த ஜனாதிபதி பாதுகாப்புத்துறையின் எந்த ஒரு இடமாற்றத்தையும் நட்பு மற்றும் அரசியல் அடிப்படையில் செய்ய போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். காலத்தால் மறைந்திருக்கும் குற்றச்செயல்களுக்கு நீதி மற்றும் நியாயத்தை வழங்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும், அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார்.
பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் எதிர்க்கட்சியின் கனவு தற்பொழுது முற்று பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நெருக்கடி இருப்பதாக காண்பித்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் எதிர்க்கட்சி தற்போது இருக்கிறதா என்று சந்தேகம் எழுவதாகவும் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் மின்சாரம் வழங்கப்படும் போது நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தப்படும் 11.67 வீத வட்டியை மின்சார நுகர்வோருக்கு செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை சட்டத்துக்கு அமைய பெறப்படும் வட்டியை நுகர்வோருக்கு செலுத்துமாறு கோரி மின்சார மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி பாவனையாளர் சங்கத்தின் தலைவர் மகேஷ பண்டார லங்கசிங்க மற்றும் செயலாளர் பிரசாத் பாதியா அமரகோன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்பொழுது மின்சாரம் வழங்கப்படும் போது நுகர்வோரிடமிருந்து பெறப்படும் வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனுவில் மின்சாரம் மற்றும் வலுசக்தி அமைச்சர், அமைச்சின் செயலாளர், பொது பயன்பாடு ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு திரும்பும் நோக்கம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அனுபவமற்றவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் தனக்கு இல்லை என ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவுக்கும் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டு மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கே விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பை பொதுமக்கள் நலன் கருதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தளர்த்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கடந்த வியாழக்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்நிலையில் அரச வைத்திய அதிகாரிகள் தாய் சங்கத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலை கிளைச்சங்கம் தற்போதைய நிலைமை பற்றி கலந்துரையாடிய பின்னர் நேற்று காலை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நேற்று கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் சில கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதோடு அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கலந்துரையாடலின் போது பணிப்பாளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் முன்னறிவிப்பின்றி முழு அளவில் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக வீசிய மாணவியை கர்ப்பமாக்கிய அவரின் காதலன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பைச் சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி பயின்று வரும் நிறைமாத கர்ப்பிணியான 18 வயதுடைய மாணவியொருவர் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வயிற்று வலி என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறித்த சிறுமியை வைத்தியர்கள் சரியான முறையில் சோதனையிடாமல் அவரின் சிறுநீரை எடுத்து சோதனையிட்டு வயிற்று வலிக்கான ஊசி மூலமாக வலி நிவாரண மருந்து கொடுத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து குறித்த சிறுமி அன்றைய தினம் அதிகாலை 5 மணி அளவில் மலசல கூடத்துக்கு சென்று குழந்தையை பிரசவித்து அதை ஜன்னல் வழியாக வெளியே எறிந்தார். இதையடுத்து தாதியர்கள் குறித்த குழந்தையை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதோடு குறித்த தாய் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மாணவியை கர்ப்பமாக்கிய 24 வயதுடைய அவரின் காதலன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். குறித்த நபரை நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.